வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சிக மரம், பசு கன்று இதை போட்டிருக்கோம். இந்த வீடியோ எப்படின்னு பாருங்கள். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். இந்த பசு கன்றை நான் முழுசாக போடலை, என்னுடைய சீடர்கள் போட்டது. நான் அவங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கின்னு அந்த வழிமுறை சொல்லியிருந்தேன். அவங்க மிக சிறப்பாக செஞ்சாங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் கடைசி நேரத்தில் நான் செஞ்சேன். இந்த வீடியோ எப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய வேலை எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னும் சிறப்பாக செய்யணும், மென்மேலும் அவங்களும் வளரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நம்ம கற்ற கலையை மற்றவங்களுக்கும் கற்பிக்கணும். இதுதான் ஒரு குருவோட வழிகாட்டுதலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, மற்றவங்களுக்கும் சொல்லித்தாங்க. அந்த கலை அவங்கக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க மனசில் நீங்களும் இருப்பீங்க. நன்றி. இது போன்ற வேலைகள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா வெற்றி சிற்பி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிற்பி சிலையை செதுக்குவதில்லை, சிலைக்கு மேலே மூடியிருக்கும் வேண்டாத கற்களை மட்டுமே நீக்குகிறான். சிலை ஏற்கனவே கல்லுக்குள் இருக்கிறது, உன் வெற்றியும் உனக்குள் ஏற்கனவே இருக்கிறது. உன்னை மூடியிருக்கும் சோம்பலையும் பயத்தையும் நீக்கினால் போதும். வெற்றி என்பது வெளியிலிருந்து தேடி வருவதல்ல, அது நமக்குள்ளே கிடக்கும் ஒரு நிலை.